அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு ஜான் டி ராக்பெல்லர். ஜான் டி ராக்பெல்லர்னா இவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய கோடீஸ்வரன். ஜான் டேவிட் ராக்பெல்லர் 1839 பிறந்தவர். அமெரிக்காவில் பிறந்தவர். ஒகியோ ஸ்டேட்டில் பிறந்தவர். இவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச பிறகு யூரோப்லேருந்து எல்லா பேரும், அதாவது பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், இங்கிலாந்து, எல்லா நாடுகளும் தங்களுடைய மக்களை அங்கே அனுப்புனாங்க. அங்கே போங்க, புதிய நிலப்பரப்பு நிறைய இடம் இருக்குது, போய் நல்ல நிலத்தெல்லாம் நீங்கள் ஆண்டு அனுபவிங்க, வீடு கட்டிக்கங்க, பண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் தங்கம் நல்லா கிடைக்குது, நீங்கள் போய் தங்கத்தை எடுத்துக்கலாம், நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலான்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் போய், இந்த மக்கள்லாம் போய் அங்கே போய் அவங்க வீடுகளை கட்டி நல்லா வாழ்ந்து வர்றாங்க. இதில் சொன்னேன் பாருங்க, தங்கம்னு. இந்த தங்க பேட்டரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பூமியை தோண்டிக்கிட்டே இருக்காங்க தங்கம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் தங்கம் கிடைக்கல. ஆக்சுவலாக தங்கத்துக்கு பதிலாக கருப்பாக ஒரு திரவம் கிடைக்குதுங்க, பிளாக் லிக்யூடுன்னு கிடைக்குது. அதை ப்ராசஸ் பண்ணி பார்த்தா அதுதான் மண்ணெண்ணெய்ங்க. மண்ணெண்ணெய் உலகத்தில் அன்னைக்கு மண்ணெண்ணெய், பெட்ரோலுக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் கிடச்சிச்சு. மண்ணெண்ணெய் ரொம்ப ஃபேமஸுங்க. ஊற்றுன உடனே பொருத்திக்கிறதுங்க. ஒரு கட்டையில் மண்ணெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா, பொருத்தி விட்டீங்கன்னா உடனே குப்புன்னு எரியும், பெட்ரோல் மாதிரி. அப்போ இந்த மண்ணெண்ணெய் கிடச்ச எந்தெந்த யார் நிலத்தில் மண்ணெண்ணெய் கிடச்சிச்சோ அவங்க எல்லாம் மண்ணெண்ணெயை தோண்டி மண்ணெண்ணெய் எடுத்து விற்கிறாங்க. பார்த்தா அவங்க எல்லாம் பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. அந்த பணக்காரன்ல ஒருத்தன் தான் நம்ம இந்த ஜான் டி ராக்பெல்லர். இவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் சின்ன சின்ன தொழிலா செஞ்சு முன்னேறி அவருடைய தோட்டத்தில் மண்ணெண்ணெய் கிடைக்குது. அந்த மண்ணெண்ணெய் எடுத்து அவர் விற்கிறார். இப்போ இந்த மண்ணெண்ணெய் எப்படின்னு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்கள் மதுரையில் மேலூர் பக்கத்தில் பாறை, யாராவது நிலத்துல பாறை இருந்துச்சோ அந்த பாறை பூரா கிரானைட்டுன்ட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கிரானைட் இன்னைக்குமே மதுரை மேலூர்ல அந்த யானை மலை இருக்கு பாருங்க, அந்த யானை மலை முழுக்க கிரானைட் தான். அது கிரானைட் மலை, அதனால அதை யாரையும் தொடாதீங்கன்னுட்டாங்க. அங்கே பக்கத்தில் மேலூர் அந்த ஒத்தக்கடை, யானைமலை ஒத்தக்கடைக்கிட்ட அந்த உள்ள கோவில்லாம் இருக்குது. அந்த கோவில்களில் பூராமே கட்டப்பட்ட கற்கள் எல்லாமே, தரையில் போட்ட கற்கள் எல்லாமே கிரானைட்டு கல். பார்த்துக்குங்க. இந்த எங்கள் மேலூருக்கு பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கு அவங்க நிலத்தில் கிடைச்ச அந்த கிரானைட்டை பூரா வச்சு அவங்க விற்று அவங்க எல்லாம் அவங்க நிலங்களை நிறைய பேர் எடுத்து விற்றாங்க, நிலத்தவே விற்றுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. இது மாதிரி அமெரிக்காவில் யார் நிலத்துலேருந்து மண்ணெண்ணெய் கிடச்சிச்சோ அவங்க எல்லாம் பணக்காரன் ஆகிட்டாங்க. அதில் ஒரு பணக்காரன் தான் ஜான் டேவிட் ராக்பெல்லர். இந்த படத்தில் எனக்கு பின்னாடி இருக்காரு பாருங்க, ஜான் டேவிட் ராக்பெல்லர். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் நிலத்தில் மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ரைட்டு. இவருக்கு திருப்தி அடையலை. பக்கத்து நிலத்தையும் கேட்குறாரு, ஹலோ உங்கள் நிலத்தை கொடுங்க. அவங்க உன் நிலத்துல தான் எடுக்கிறீங்களா, அப்புறம் இடத்துக்கு எங்கள் நிலத்தை கேட்குற? அவங்க சொல்கிறாங்க நிலத்தை கொடுக்க முடியாதுன்றாங்க. ஒன்று இவர் தரமாட்டையா, ரைட்டு. கணவன் மனைவி சண்டை, புருஷன் முன்னாட்டிகளை சண்டை ஏற்படுத்தி டைவர்ஸ் வாங்க வச்சு அந்த குடும்பத்தை பிரித்து அந்த நிலத்தை வாங்கிடுறாரு. அடுத்துக்கிட்டு கேட்குறாரு அடுத்த நிலத்தை. அவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க விற்க முடியாதுன்னு. அண்ணன் நம்பிக்கையில் சண்டை ஏற்படுத்தி அந்த நிலத்தை வாங்கிறாரு. அப்புறம் இன்னொரு நிலத்தை கேட்குறாரு, அவன் விற்க முடியாது. அப்பா மகன் பாகப்பிரிவினை. எப்படி பாருங்க, இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சில கொலைகளை கூட பண்ணிடுறாரு. கொலைகள் கூட நடந்துருது. இவர் இந்த பணக்காரன் ஆகிறதுக்காக இப்படி வேலையை பார்த்துக்கிட்டு மண்ணெண்ணெயை எடுத்து வித்துக்கிட்டு இருக்காருங்க. இவர் இங்கே வித்தது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் மண்ணெண்ணெய் எடுத்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டு ரஷ்யாவிலையும் கேட்குறாரு இவர், அந்த மண்ணெண்ணெய் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. அவங்க ரஷ்யன்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் ரஷ்யா அப்படின்றாங்க. ஒன்று ராக்பெல்லர் சொல்கிறாரு, ஸோ வாட், அதனால என்ன, ஐ வில் பே யூ மணி, கிவ் மீ இந்த கெரோசின், நான் பணம் தரேங்க, உங்கள் மண்ணெண்ணெய் எனக்கு கொடுங்க. அவங்க போய் வேலையை பாரியா அப்படின்னு. ஏற்கனவே ரஷ்யன்ஸ் அமெரிக்கனை விரும்ப மாட்டாங்க, அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்காவில் உள்ள ஒரு ஏரியாவில் உள்ள மண்ணெண்ணெயை பூரா எடுத்து விற்கிறாரு. பக்கத்து ஏரியாவிலேருந்து எடுத்து விற்கிறாங்க. இப்போ இவர் மண்ணெண்ணெயை எடுத்து அமெரிக்கா பூரா ட்ரெயினில் கொண்டு போகிறாரு பாருங்க. ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகிறாருல. மற்றவங்க ட்ரெயினில் கொண்டு போனாலும்
மற்றவங்களுக்கு ஒரு ரேட்டு. இவர் வந்து இவர் 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 நிர்ணயம் பண்ணுறது தான் ரேட்டு பார்த்துக்குங்க. அதாவது எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க மொனோபொலின்னு. மொனோபொலினா முற்றுரிமை. முற்றுரிமைன்னு அர்த்தம். முற்றுரிமைனா 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 இவர் என்ன பண்ணுறாரு, முற்று அதான் ஃபுல்லாக இவர் தான் மொனோபொலின்னு. இவர் வச்சுக்கிறது தான் சட்டம், இவர் எடுக்கிறது தான் மன்னனை, இவர் சொல்கிறது தான் ரேட்டு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரெயினில் போகிற மற்றவங்க விற்கிற மண்ணெண்ணைக்கும் இவர் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவங்க எவ்வளோ வண்டிக்கு ஒரு லிட்டருக்கு காசு தரணும்னு ரயில்வே நிர்வாகத்திட்ட பேசி அந்த ரயில்வே நிர்வாகத்திட்டையும் பணத்தை வாங்கிக்கிறாரு. எல்லா வகையிலையும் தகுடுதத்த வேலை பாருங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுல கொள்ளையோ கொள்ளை அடிக்கிறாரு. அடிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார், பெரிய கோடீஸ்வரன். இப்போ இவர் ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் நண்பர் ஒருத்தர், மிஸ்டர் ராக், கம் லெட்ஸ் கோ ஃபார் பிளே கோல்ஃப் அப்படின்றாரு. கோல்ஃப் விளாட போவோம் வாங்க அப்படின்றாரு. அப்போ ராக் பல்லர் சொல்கிறாரு, ஏன் யாரை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ என்ன, நீ விளையாட பிறந்தவன், உன்னை மாதிரியா நான் வாழ்க்கையில் விளையாட பிறந்தவன் இல்லையா, வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவன், ஒரு நிமிஷத்தில் பல லட்சம் டாலர் சம்பாதிக்கிறவன், என்னைய போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இனிமேல் நீ இப்படி கூப்பிட்டேன்னு உனக்கு எனக்கு பழக்கம் இல்லை, பழக்கமே கிடையாதுன்றுவேன். ரெண்டாவது என்னுடைய அந்த டீலர்ஷிப்லேருந்து பார்ட்னர்ஷிப்லேருந்து கட் பண்ணிடுவேன்றாரு. அவர் அரண்டு போயிட்டார். என்னடா அது விளையாட கூப்பிட்டு அவன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட போயிட்டாரு. கால்ஃப் உங்களுக்கு தெரியும், கால்ஃப்ன்றது பணக்கார விளையாட்டு. கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரிலாம் கால்ஃபுக்கு விருப்பம். வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சது. ஒருத்தர் பால் அடிப்பார், ஒரு குழியில் போய் விழுகும், அதை போய் எடுத்து மறுபடியும் அடிப்பாங்க, இன்னொரு குழியில் போய் விழுகும். ஒருத்தர் பின்னாடியே வருவான், பேட்டு பால்லாம் தூக்கிட்டு வருவோம். பணக்காரங்க கேம் அது. சரி, இது இப்போ இருக்குது. இப்போ இவர் நண்பர் விளையாட போயிட்டாரு, இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் இந்த மாதிரி தகுடுதத்த வேலையெல்லாம் செஞ்சு உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகினார்னா ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி, இவருடைய கம்பெனி பேர் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி. இதுதான் எல்லாமே பெட்ரோல் மண்ணெண்ணெய் அனுப்புது. அப்போ அதுக்கு முன்னாடி மக்களுக்கு மண்ணெண்ணெய்க்கு முன்னாடி அவங்க மெழுகுவர்த்தி தான் பொருத்துனாங்க. மெழுகுவர்த்தியை பொருத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி மெழுகுவர்த்தி கரைஞ்சு போயிடும். ராத்திரி ஆனால் வீட்டில் இருட்டாயிரும். ஆனால் இப்போ இந்த மண்ணெண்ணெய் இருக்குது பாருங்க, ஒரு விளக்கில் ஊற்றி மண்ணெண்ணெயை வச்சு பொருத்தி விட்டோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மண்ணெண்ணெய் இப்போ பல விஷயங்களுக்கு இப்போ உபயோகப்படுத்துது. இப்போ இண்டஸ்ட்ரிக்கு உபயோகப்படுத்துது, வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துது, வெளிச்சத்துக்கு உபயோகமாகுது, இப்படி எல்லாமே உபயோகமாகுது. இதில் பாருங்க, அமெரிக்காவில் பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருத்தர் இருக்கார். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு பெரிய இலக்கியவாதி, அரசியல்வாதி, சயின்டிஸ்ட்டு, மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன பண்ணுறாரு, இந்த மண்ணெண்ணெய் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, வீட்டில் அப்போ லாந்தர் விளக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. உள்ள திரியை போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி பொருத்தி விட்டோம்னா மெல்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மண்ணெண்ணெயை அந்த லாந்தர் விளக்கை பொருத்தி வீட்டுக்கு வெளியே தொங்க போடுறாரு. வீட்டுக்கு வெளியே தொங்க போட்டால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எதிர்த்த வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. என்ன அது வீட்டுக்கு முன்னாடி வெளிச்சத்தை வெளியே விளக்க மாட்டுறாரு இவரு அப்படின்னு பார்த்தா, இந்த இவருடைய விளக்க மாட்டினதோட ரியாக்ஷன் என்னன்னா, வெளிச்சம் ரோட்டில் தெரியுது. அப்போ ரோட்டில் போகிற வரவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த விளக்கை பொருத்தி வைக்கிறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்களும் அந்த விளக்கை பொருத்தி வைக்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பரவுது. இப்போ அமெரிக்கா பூரா இந்த மண்ணெண்ணெய் விளக்கு பரவுது பாருங்க, எப்படி பாருங்க. இப்போ இந்த கான்செப்ட் என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரீட் லைட் கான்செப்ட் ஆகுது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, மரக்கம்புகளை ஊண்டி, இரும்பு போஸ்ட்டை ஊண்டி, அதில் ஒரு சின்ன விளக்கை வச்சு அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி அதில் பொருத்துது. அதில் டெய்லி அரசாங்க ஊழியர் ஒருத்தர் டெய்லி மண்ணெண்ணெய் விளக்கை பொருத்துவார். அப்போ இந்த மண்ணெண்ணெய் கான்செப்ட் எப்படி போகுது பாருங்கள், டெவலப் ஆகுது பாருங்கள், உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது பாருங்கள். இந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் கொஞ்ச நாள் கழித்து தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பல்பு கண்டுபிடிச்சார்ல, பல்பு கண்டுபிடிச்ச உடனே ஸ்ட்ரீட் லைட்டாக மாறிச்சு. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் தெரு ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிச்சு. ரைட். இப்போ இந்த ராக் பல்லர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்காரு. இப்போ அவர் விளைவு என்ன, விளையாட, அதான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒர்க் ஒயில் ஒர்க், பிளே ஒயில் பிளேன்பாங்க. வேலை பார்க்கும்போது வேலை பாரு, விளையாடும் போது விளையாடுன்னு. ஆனால் இவர் வேலை பார்க்கும்போது வேலை பார்த்தாரு, விளையாடும் போதும் விளையாடு நேரத்துலையும் வேலை பார்த்தாரு. இப்போ விளைவு என்ன, ராக் பல்லருக்கு ஒரு நோய் வந்துருச்சு, கடினமான நோய். அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் முதல்ல இவருடைய நோயவே கண்டுபிடிக்க முடியல.
அப்புறமேட்டு இவருக்கு என்ன நோயின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிலேசியா, அதாவது உடம்புல உள்ள ரோமங்கள் பூரா உதிருதுங்க. உடம்புல உள்ள ரோமங்கள் பூரா சிபிலேசியான்ற அந்த நோய் உடம்புல உள்ள ரோமம், கை கால், இதயத்துல, நெஞ்சில், தொடையில உள்ள ரோமங்கள் பூரா உதிருது. மீசை உதிருது, இமைகள் உதிருது. இமைகள் பாருங்களேன், அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஆயுள் தண்டனை கைதிக, இந்த மாதிரி கைதிகள் எல்லாம் ஜெயிலேருந்து விடுதலை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களா, புருவத்தை எடுத்து விட்டுருவாங்களாம். அப்போ புருவம் இல்லாமல் அவங்க ரோட்டில் போனாங்கன்னா இவன் வந்து குற்றவாளி, கவர்மெண்ட்லேருந்து தண்டனை பெற்றுட்டு வந்தவன் அப்படின்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ இவருக்கு உடம்பு பூரா ரோமம் விழுகுது, இவருக்கு சாப்பிட முடியல. பல கோடி சம்பாரிச்ச ஆளால் ஒரு பிரெட்டை கூட ஒரு நாளைக்கு சாப்பிட முடியலங்க. $1 கூட இவரால் ஒரு உணவுக்காக பயன்படுத்த முடியல. பரிதாபமான நிலைமையில் ஆயிட்டார். அருமையான மனைவி, 4 பொம்பளை பிள்ளைங்க, அருமையான ஒரு பையன். என்ன பண்றாரு, அப்படியே வேதனை வேதனை வேதனை. இப்பதான் ஆரோக்கியத்தின் சுவையை நோய் உங்களுக்கு கற்பிக்கிறது. ஆரோக்கியத்தின் சுவையை நோய் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. வெயிலின் அருமை நிழலில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும், வெயிலின் கொடுமை நிழலில் தெரியும். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ நாள் நம்ம விளையாடலையே அப்படின்னும் போது அவர் பாருங்க, இப்போ பணக்கார நோயாளியா இருப்பதை விட ஆரோக்கியமான ஏழையாக இருப்பதே மேல் அப்படின்றாங்க. நீ பணக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம்? நோய் இருக்கு, சாப்பிடவே முடியல எதுவுமே. நாங்கள் பணக்காரனே இல்லை, நாங்கள் சாதாரணமான ஆளுங்க தான். நாங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், எதை வேணாலும் சாப்பிடுவோம், படுத்த இடத்துல நினைச்ச இடத்துல தூங்குவோம். அதான் ஜோ வைடர், உலக பாடி பில்டிங் தந்தை ஜோ வைடர் சொல்றாரு. பாடி பில்டிங் அருணாடெல்லாம் உருவாக்குன பாடி பில்டிங் ஆசான் சொல்றாரு, பெரும்பாலான மனிதர்கள் உடலை பேண வேண்டிய வயதில் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். பின்பு தாங்கள் சேமித்த பணத்தை எல்லாம் தாங்கள் உடலை இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவதற்காக செலவிடுகிறார்கள். எப்படி பாருங்க, பெரும்பாலான மனிதர்கள் உடலை பேண வேண்டிய வயதில் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். பின்பு சேமித்த பணத்தை எல்லாம் தங்கள் உடலை பேணுவதற்காக, அதாவது நோயிலிருந்து விடுபடுறதுக்காக செலவழிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் செலவழிக்கிறாங்க. இதுக்கு தேவையா? முதலே நல்லா ஓடி ஆடி விளையாண்டேன்னா, விளையாட்டுனா ஜிம்மு மட்டும் நான் சொல்லலை, விளையாட்டுனா நீங்கள் வந்து ஹாக்கி, ரன்னிங் போங்க, ஜாக்கிங் போங்க, வாலிபால் விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க, ஹாக்கி விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாடுங்க, ஏதாவது ஒரு விளையாட்டு. இளமையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நோயாய் அப்படியே படுத்த படுக்கையில் கடந்துட்டார் ராக் பெல்லர், சாகிற ஸ்டேஜில் ஆயிட்டார். இது இப்போ வந்து 40 வயசு தான் இவருக்கு. 40 வயசுலேயே இந்த கண்டிஷன் ஆயிட்டாருங்க இவர் உலகத்தில். ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலே முதல் கோடீஸ்வரன் கணக்கெடுத்தது இவர் தான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. தன்னுடைய அட்வொகேட்டை கூப்பிட்றாரு, வாங்க உட்காருங்க அப்படின்றாரு. உட்காரு. என்ன ராக் பெல்லர், என்ன செய்ய போகிறீங்க? சொத்தை பூரா எழுதி வைக்கிறேன். எதுக்கு? என் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறேன். ராக் பெல்லர் ட்ரஸ்ட்டு, ராக் பெல்லர் ட்ரஸ்ட்டுன்னு வச்சுட்டு ராக் பெல்லர் ஃபவுண்டேஷனுக்கு சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு அமெரிக்காவில் பூரா ஸ்கூலு, காலேஜு, ரிசர்ச் சென்ட்ரு, சமூக பணி சென்ட்ரு. ஒரு பக்கம் சமூக பணி, சமூகத்தில் ரிசர்ச் பண்ணுறது, ஒரு பக்கம் மக்களுக்கு உதவுறது, இன்னொரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் ரிலிஜன் மத கோட்பாடுகளை டெவலப் பண்ணுறாரு, சர்ச்சை டெவலப் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் படிப்பை டெவலப் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ரிசர்ச் ஸ்காலர்ஸை உருவாக்குறாரு. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் சென்டரு, பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் சென்டரு, அந்த மாதிரி சென்டர்களெல்லாம் இவர் தான் முன்னோடி, இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி ரிசர்ச் சென்டர், மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்லாம் ஆரம்பித்து என்ன செய்கிறாங்க, மருத்துவம், நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது கேன்சரா, எய்ட்ஸா, ஆஸ்மா நோயா, என்ன தீராத நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிங்கன்ட்டு அந்த அந்த சயின்டிஸ்டுகள், டாக்டர்ஸு, அவங்க எல்லா பேர்த்துக்கும் பணத்தை வாரி இறைக்கிறார். அதாவது கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்பாங்க பாரு, அது மாதிரி தனக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான எல்லா உதவியும் செய்கிறாரு. இந்த நேரத்தில் இவர் பாருங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர் இந்த மாதிரி அடுத்தவன் சொத்தை பிடுங்கிறது, அடுத்தவன் பிரச்சனையை ஏற்படுத்துறது, அண்ணன் தம்பி பிரச்சனையை ஏற்படுத்துறது, அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் செய்கிறது, அரசாங்கத்துக்கு திருட்டுத்தனமாக மற்றவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது, ரயில்வேட்ட இருந்து பணத்தை வாங்குறது, இப்படி இவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க,
ஒரு பத்திரிகை நிருபர், லேடி நிருபர் இவரை பற்றி ஸ்டடி பண்ணி கேஸை போட்டாங்க இவர் மேலே. கேஸ் போட்டால் அமெரிக்கன் கோர்ட்டு இவரை கோர்ட்டுக்கு வாயா அப்படின்ட்டுருச்சு. கோர்ட்டில் போய் நிற்கிறாரு இவர். இவர் செஞ்சது எல்லாம் உண்மைன்னு ஆயிடுச்சு. பணத்தை திருடுனது, கொலைகள் 2 கொலைகள் பண்ணது, ரெண்டு பெண்களை கொலை பண்ணது, ஒரு 10 சிறுவர்களுக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க. அதெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் நிருபர் என்ன பண்ணிட்டாங்க, நிருபர்கள் தானே, பத்திரிகை நிருபர்கள், அதாவது ஒரு ஒரு காற்று நுழையாத இடத்துல ஒரு காற்று நுழையாத இடத்துல கூட பத்திரிகை நிருபர்கள் உள்ள நுழைஞ்சிருவாங்கன்றாங்க. பத்திரிகைகள் அவங்க கண்ணை உள்ள விட்டுருவாங்கன்றாங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சு அந்த அம்மா அவங்க எழுதிட்டாங்க. இவன் வந்து பெரிய மோசடி பேர் வழி, மோசமான ஆளு, கேடுகட்ட மனிதன். இவன் சம்பாரிச்சது எல்லாமே அடுத்தவங்க குடியை கெடுத்து நம்ம நாட்டோட வருமானத்தை பூரா கெடுத்து நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்லிடுச்சு. சொன்ன உடனே கோர்ட்டில் போய் இவர் நிற்கிறாரு, பரிதாகமாக நிற்கிறாரு. இவரை பார்த்து ஜட்ஜு அப்படியே பார்க்குறாரு. இவருடைய அட்வொகேட்டு தான் வச்சிருப்பாரு. இவர் அட்வொகேட்டு இவர் ஜாதகத்தையே சொல்கிறாரு. இவர் இந்த மாதிரி வந்தார், உழைச்சாரு, பழைச்சாரு, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அமெரிக்கன்ஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற நாடுகளுக்கு உதவி செய்கிறாரு, மற்ற ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பின மக்களுக்கு உதவி செய்கிறாரு, ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறாரு. இதெல்லாம் சொன்ன உடனே ஜட்ஜு பார்க்குறாரு. சரி, உன்னை வான் பண்ணி மன்னிச்சு விடுறேன், போயிட்டு வாங்க. உங்கள் வயசு கருதி நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க, இவ்வளோ சமூக தொண்டு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராக்பெல்லரை வந்து பரிதாபமாக விடுதலை செஞ்சு விட்டார். ராக்பெல்லர் இப்போ வெளியே வந்துட்டார். வெளியே வந்தால் தான் இந்த மாதிரி தான தர்மங்கள் ஈடுபடுறாரு. ஆனால் பாருங்கள், பை காட்ஸ் கிரேஸு இந்த நோயால் துடிச்சுக்கிட்டு இருந்த ராக்பெல்லரு மற்றவர்களுக்கு 40 வயசுலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. மற்றவங்களுக்கு இவருக்கு உதவி செய்ய 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 இவர் என்ன ஆகுறாரு, மறுபடியும் இவர் வந்து ஆரோக்கியம் ஆகுறாரு. எப்படி பாருங்க, மீசை உதிர்ந்துருச்சு, புருவம் உதிர்ந்துருச்சு, ஆகவே பார்த்தீங்கன்னா அப்படி நோயாளியா இருப்பாரு, ஒரு பணக்கார மாதிரியே இருக்க மாட்டாரு. இவர் வந்து இப்ப மற்றவங்களுக்கு உதவ, உலகத்துக்கு உதவ எல்லாரும் ராக்பெல்லர் நல்லவன் போது இவருக்காக பல பேர் இவரை புகழ்றாங்க, இவருக்காக பிரேயர்லாம் பண்றாங்கல்ல. அதன் விளைவு என்ன பண்றாரு, மறுபடியும் ரீகெயின் ஆகிறார். இந்த பாரடைஸ் ரீகெயின் அப்படின்ற மாதிரி, மீண்ட சொர்க்கம் மாதிரி ஜான் மில்டன் எழுதினார் பாருங்க. இந்த பாரடைஸ் லாஸ்ட்னு ஒரு புக் எழுதினார், இழந்த சொர்க்கம். அப்படியே அந்த பாரடைஸ் ரீகெயின் எழுதினார், மீண்ட சொர்க்கம்னு. அது மாதிரி சொத்தை ஆரோக்கியத்தை பூரா இழந்துட்டு மறுபடியும் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இந்த தடவை ஒழுங்கா இருக்காரு. இப்போ இவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு. ஒரு இளைஞன் கேட்குறேன், ஏன் சார் நீங்கள் தான் பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன், இன்னும் ஏன் சார் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றாரு. அப்போ இந்த ராக்பெல்லர் சொல்கிறாரு, இந்த ஃப்ளைட்டு ரொம்ப உயரத்தில் போயிடுச்சு, ரொம்ப உயரமாக போயிடுச்சேன்னு ஃப்ளைட்டை வந்து நிறுத்திட்டா என்ன ஆகும், அவன் கீழே விழுந்துரும், நம்ம எல்லாம் இறந்துருவோம். அது மாதிரி தான் நான் மேலே போய்கிட்டே இருந்தேன், நிறுத்திட்டேன்னா என் கம்பெனி பூரா திவால் ஆயிரும், அதனால தான் நான் உழைக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு இளைஞன் வந்து சூசைட் பண்ண போகிறான். அந்த இளைஞனுக்கு வந்து இவர் கவுன்சிலிங் கொடுக்குறாரு, உன்னுடைய இளமையை தரையா அப்படின்றாரு. என்னுடைய இளமையை என் சொத்துல பாதியை தரைய உனக்குன்றார். ஓ, பாதி சொத்து தரீங்களா, அப்புறம் நீங்கள் அப்படின்றாரு. உன் இளமையை கொடுத்தேன்னா நான் இதை விட பல சொத்துக்களை நான் சம்பாரிச்சிருவேயா அப்படின்றாரு. ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு இளைஞன் வந்து அவங்க சொல்கிறாங்க, இது உண்மையா பொய்யாருலாம் கிடையாது. இன்னொரு இளைஞன் சூசைட் பண்ண போகும்போது இவர் சொல்கிறாரு, உன் கிட்னியை தரையா 25,000 தரேன், உன் லிவரை தரையா உனக்கு 50,000 தரேன், உன் ஹார்ட்டை தரையா உனக்கு 1 லட்சம் தரேன் அப்படின்னு. மொத்தத்தில் அவனுடைய வேல்யூ பார்த்தா 10 லட்சத்துக்கு ஒருத்து வருது. இவ்வளோ ஒருத்தான ஆள் நீ வந்து உன்னை வந்து நீ இறக்கலாமா? மனித உயிர் ஆரோக்கியம் தாயா மெயின், அது சாதாரணமாக இட போட்டுறாதீங்க அப்படின்றாரு. மிகச்சிறந்த ஒரு ராக்பெல்லர், மனிதர்களுக்கு எல்லாருக்கும் உதவுனார். ஆனாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டார். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆரோக்கியமே செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியமே செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த், வெல்த் இஸ் ஹெல்த். செல்வமே ஆரோக்கியம், ஹெல்த் இஸ் ஹெவன். ஆரோக்கியமே சொர்க்கம், ஹெல்த் இஸ் சக்சஸ். ஆரோக்கியமே வெற்றி, ஆரோக்கியமே செல்வம், ஆரோக்கியமே வெற்றி, ஆரோக்கியமே சொர்க்கம், ஆரோக்கியமே மகிழ்ச்சி. ஹெல்த் இஸ் ஹாப்பினஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா டெய்லி உடற்பயிற்சி செய்யணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சாதாரணமாக கொட்டாயை விட்டுட்டு போயிடக்கூடாது, என்ன தூங்கிடக்கூடாது, நல்லா ஸ்பிரிட்டாக எழுந்திரிக்கணும். காலையில் எழுந்திரிக்க, வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, பாலை குடிங்க, ஜிம்முக்கு போங்க, ஆர்ம்ஸ் அடிங்க, நல்ல பெஞ்சு ப்ரெஸ் போடுங்க, வெயிட்டை தூக்குங்க, நல்ல ஆணலகனா வாங்க.
மேடைக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் பரிசுகள் கொடுக்குறோம். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க, நிறைய நண்பர்கள் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. வெற்றி நிச்சயம். ஜிம்முக்கு போகிறீங்களா? தேங்க்யூ. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.